நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தஞ்சை முரளி. நம்ம இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னாக்கா, தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி சாலையில இருக்கக்கூடிய ஓலா ஷோரூம்ல இருக்கோம். ஓலா ஷோரூம் எங்க இருக்கு அப்படின்னாக்க, தஞ்சாவூர்ல இருந்து மருத்துவக் கல்லூரி சாலை தாண்டின உடனே வல்லம் ரோட்ல கலைஞர் நகர்னு ஒரு ஏரியா இருக்கு. அந்த கலைஞர் நகர் ஏரியாவுக்கு பக்கத்துல இந்த ஓலா ஷோரூம் இருக்கு. கலைஞர் நகர் திரும்புற அந்த டேர்னிங்க்கு முன்னாடியே இந்த ஓலா ஷோரூம் இருக்கு. மக்கள் எல்லாரும் வந்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தஞ்சை முரளி. நம்ம இப்ப எங்க இருக்கு அப்படின்னாக்க, தஞ்சாவூர்ல மருத்துவக் கல்லூரி தாண்டி வல்லம் சாலையில கலைஞர்னு ஒரு ஏரியா இருக்கு. அந்த கலைஞர் ஏரியா பக்கத்துல இருக்கிற ஓலா ஷோரூம்ல இருக்கும். தஞ்சாவூர்ல ஓலா ஷோரூமா? ஆமாங்க, தஞ்சாவூர்ல ஓலா ஷோரூம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஓலா வந்து ஆன்லைன்ல தான் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு தான் உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னாக்க, ஓலா வந்து ஷோரூமே ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஷோரூம் தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. தஞ்சாவூர்ல ஓலா கம்பெனி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய ஷோரூம் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. பின்னாடி வண்டியெல்லாம் நிக்குது. இது தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி தாண்டி வல்லம் ரோடு. கலைஞர் நகருக்கு முன்னாடி இருக்குது ஓலா ஷோரூம். வாங்க ஷோரூம்குள்ள போலாம். சும்மா செமையா இருக்கு ஷோரூம். நான் வந்து பார்த்தேன், சும்மா அழகா இருக்கு, அம்சமா இருக்கு, அட்டகாசமா இருக்கு ஷோரூம். தஞ்சாவூர்ல வந்து இந்த ஓலா ஷோரூம் ஆரம்பிச்சது வந்து எல்லாருக்குமே ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னாக்கா நேரடியா வந்து ஷோரூம்லேயே வந்து வண்டியை செக் பண்ணி பார்த்துக்கிட்டு ஒரு வண்டிக்கு ஒரு ப்ராப்ளம்னா கூட வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு நல்ல பெட்டராக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ஓலா ஷோரூம் வந்தது எல்லாருக்குமே பெட்டர், நல்ல வாய்ப்பு தான். இதுக்கு வந்து 3 ஹவர்ஸ் எவ்வளோனா 1.5 அப்படிதான் ஒரு ஃபுல் பண்ண தான் செய்யணும். வண்டி வெயிட் எடுத்து ஒரே ஃபுல் வாரண்டி 5 இயர்ஸ் வண்டி வரும். இதில் வந்துட்டு புக் பண்ணுற பேர் சில பேருக்கு போகணும் அப்படின்னு ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகும். சில பேருக்கு ஆஃபர் ஒரு 9,000 ஒரு பாதியாக வரும். இந்த கம்பெனிக்கு நல்லா வச்சாங்க. இப்போ வைக்கிறது பார்த்தீங்கன்னா என்னன்னா அவங்க மொபைல் வாங்கி அதெல்லாம் அதிலே பண்ணுறது. லோன் போடுற பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஐடிஎஃப்சி சொல்கிறாங்க, ஐடிஎஃப்சி ஒன்று சொல்லுவாங்க, இல்லை கோட்டாக் இருக்குது, கரெக்டாக இருக்குது. நீங்கள் எந்த ஃபினான்ஸ் செலக்ட் பண்ணுறீங்களோ எப்படி அந்த பையன் வந்து கேட்டேன் கேட்டேன் அந்த பையன் வந்து இண்டஸ்ட்ரியல் ஐடி 6 மாதம் போட்டிங்களா? டியூரேஷன் 6 மாதம். ஈவிக்கு வந்து கம்மியாக இருக்கும். அவங்க ஃபேக்ட்ரியே வந்து சர்வீஸ்லாம் எங்கே சார்? சென்ட்ரலுக்கு இருக்கா? பக்கத்தில் அதுதான் சர்வீஸ் சார். இப்போ நம்ம ஓலா ஷோரூம்குள்ள இருக்கோம். தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய ஓலா ஷோரூம்ல இருக்கோம். ஷோரூம்ல வந்து ஜம்முன்னு ஒரு வண்டியில உட்காந்துட்டு நம்ம பேசிட்டு இருக்கேன். செமையா இருக்கு, அட்டகாசமா இருக்கு ஷோரூம். நீங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஷோரூம்.
தஞ்சாவூர்ல வந்து ஒரு வேர்ல்டு குவாலிட்டியில வந்து ஒரு அருமையான ஷோரூம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஓலா பைக் வாங்கினா இனிமே ஆன்லைன்ல போக வேண்டாம். நாம வந்து ஷோரூம்லயே வந்து வாங்கிக்கலாம். சர்வீஸ் இருந்தாலும் ஷோரூம்லயே வந்து சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு பெஸ்ட். மக்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல விஷயம் தான் அது. இதான் ஓலா ஷோரூம். தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய ஓலா ஷோரூம். வண்டி காமிக்க புரியல. வாட்ஸ்அப் நம்பர். அவங்க வந்து நேரில் ஓடி போகிறோம் நான் மண்டே டியூட்டிக்கு வரும்போது எடுத்துட்டு வரேன். கணேசன், நைஸ். நீங்க இப்போ வந்து ஓலா ஷோரூம்ல வந்து எலக்ட்ரிக்கல் பைக் வாங்க வந்திருக்கீங்க. ஆமாம் சார். இதுக்கு முன்னாடி என்ன வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து பெட்ரோல் வெஹிக்கிள் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பெட்ரோல் வெஹிக்கிள் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து ஓலாவில் எந்த மாடல்ஸ், அந்த நம்பர் 1 எஸ் ப்ரோன்னு ஒரு மாடல் இருக்கும், அது வாங்கலாம் வந்திருக்கீங்க. இப்போ நிறைய எலக்ட்ரிக்கல் பைக் இருக்குது தமிழ்நாட்டில். நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஓலா பைக் மட்டும் வாங்க வந்ததுக்கான காரணம் என்ன சார்? நான் எல்லா ஷோரூம் போய் பார்த்துட்டு தான் வந்தேன். ஓகே. வெயிட் கொஞ்சம் ஹெவியாகவும் இருக்குது. அதே சமயத்தில் ரைடிங்கும் நல்ல பிக்கப், நல்ல பெட்ரோல் வண்டியோட பிக்கப் அதிகமாக இருக்குது இதில். அது இல்லாமல் இதில் வந்து ஹைப்பர்னு ஒன்று மோடு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் எடுத்தா 100 ஸ்டார்டிங்கில் 100 ஸ்பீடில் போகிற மாதிரி இருக்குது. 100 ஸ்பீடில் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு பெட்ரோல் பைக்குக்கு மேலே பிக்கப் இருக்கு. பிக்கப் அதிகமாக இருக்குது. இப்போ நானும் சாரும் தான் போனோம் வண்டியில், டபுள்ஸ் தான் போனோம். சரி சார். 2 பேரும் போகும்போதே பிக்கப் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு பிக்கப் வந்து நல்லா இருக்கு. நல்லா ஸோ பெஸ்ட் வண்டின்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க. எலக்ட்ரிக்கல் வண்டியில் வந்து ஓலா வந்து பெஸ்ட் வண்டி அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க. எப்போ சார் வண்டி எடுக்க போகிறீங்க? புக் பண்ண தான் வந்திருக்கேன். புக் பண்ண தான் வந்திருக்கீங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம் சார். சந்தோஷம். புக் பண்ணிவிட்டு நல்லபடியாக ஓட்டுங்க. இதை பார்க்குற எல்லாருமே இதே மாதிரி நிறைய பேர் ஓலா பைக் வாங்கி சந்தோஷம் ஓட்டலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். இது அமுக்குனா ரெக்கார்டு சாவி இருக்கா? டிஜிட்டல் கீ தான் சார். ஓலா பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் கீ தான். அப்படியே ஆன் பண்ணுங்க. ஜஸ்ட் நீங்கள் பவர் பட்டனை வந்து சிங்கிள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஓப்பன் ஓஹோ. பவர் பட்டனை வந்து நம்ம ஒரு தடவை அமுக்கிறோம்னாக்கா நமக்கு டிஸ்பிளே ஓப்பன் ஆகிடும். உங்கள் ஓன் பாஸ்வேர்ட் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நம்மளே வந்து செக் பண்ணிக்கலாங்கிறீங்க. ஆமாம், அது வந்து இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, எவ்வளோ கிலோமீட்டர் போகும் அப்படிங்கிறத அக்யூரேட்டாக நம்மளே இதில் காமிச்சிக்கலாம். இப்போ ஆக்சிடென்ட் கொடுத்தா போகும். ஜஸ்ட்டு பிரேக் கொடுத்து மறுபடியும் பவர் பட்டன் பார்க்கிங் மோடில் இருக்குது. மறுபடியும் பவர் பட்டன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெஹிக்கிள் ரைடிங் மோட் ஸ்டார்ட். ரைடிங் கூட ஆயிடும். ஓகே. இப்போ ஓகே, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிவர்ஸில் இருக்கீங்க. நார்மலாக என்ன பண்ணுவாங்க, வண்டியை வச்சு தள்ளிட்டு வருவாங்க. இதே நீங்கள் ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். வண்டியை வந்து ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ ரைட் மோட் ஸ்டார்ட் ஆச்சு. கார் மாதிரி ரிவர்ஸ் ரிவர்ஸ் போட்ட ரிவர்ஸ் மோட். ஆப்போசிட்டில் ரிவர்ஸில் வர ஷூட் பண்ணுங்க. ஆப்போசிட்டில் பண்ணிங்கன்னா ரிவர்ஸ் வரும். போங்க, நேராக வச்சுங்க, அப்படியே வச்சுங்க. ஆப்போசிட்டில் ஆக்சிலரேஷன் பண்ணுங்க. பிரேக் விட்டுட்டு ஆப்போசிட்டில் கொடுங்க. நாம இப்படி திரும்பினாக்கா முன்னாடி போகும். அதே வந்து இந்த பட்டனை அமுக்கிட்டு நம்ம ஆப்போசிட்ல திரும்பினா ரிவர்ஸ்ல வரும். ஆமாம் சார். இப்போ ரிவர்ஸ்ல போவோம். பிரேக் விட்டுருங்க. அருமையா இருக்கு, அருமையா இருக்கு. இப்போ மறுபடியும் இதே பட்டன் அமுக்கணுமா? ரிவர்ஸ் கட் பண்ணிடுங்க. இப்போ முன்னாடி போகும். ஆமாம். ஓகே, போயிட்டு வந்துடுறேன். அப்படியே இருங்க, நான் ரிவர்ஸ் வருவேன். செம ஸ்டைலா இருக்கு வண்டி. செம ஸ்மூத்தாக இருக்கா? உட்காருங்க. செம ஸ்மூத்தாக இருக்கா சார்? பயங்கர ஸ்மூத்தா இருக்கு. ஸ்டைலா இருக்கு வண்டி. ஓட்டுறதுக்கு ஸ்டைலா இருக்கு. உண்மையே நல்லா இருக்குது. ஓகே.
நம்ம ஒரு லாங் டிரைவ் போயிட்டு வருவோம். போமா? ஓகே, அப்படியே கட் பண்ணுங்க. போட்டாச்சா? ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு லாங் ரைடு போயிட்டு வருவோம். நான் கொஞ்சம் தூரம் திருப்பிட்டு வந்ததுக்கே வண்டி சூப்பராக இருக்குங்க ஓலா. இப்போ மறுபடியும் நான் ஏற்கனவே வண்டி ஓலா ஓட்டியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு தஞ்சாவூரில் இப்போ தான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் ஓட்ட போகிறேன். வாங்க போவோம். போகலாமா? அதான் விட்டு விட்டு போகுது. பிரேக்கில் பிரேக் வந்து சென்சார் பிரேக். ஓ, பிரேக்கில் கை வச்சா விட்டு தான் போகணும். பிரேக் தேவைங்கிறப்ப அப்ளை பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணிடுறோம். சூப்பர். நாம இப்போ ஓலா வண்டியில் டிரைவ் போகிறோம் ஜாலியா. இப்போ நம்ம 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறோம். வைப்ரேஷன் ஒன்றும் இல்லை, சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது. வைப்ரேஷன் ஒன்றுமே இல்லை, நல்லா இருக்குது. நான் ஏத்தர் ஓட்டி பார்த்துருக்கேன், நிறைய எலக்ட்ரிக் பைக்கில் ஓட்டி பார்த்துருக்கேன். அதில் வந்து ஏத்தர் ஓட்டுறதுக்கு வைப்ரேஷன் எல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் அதோட 40 போகிறோம். 40 இப்போ நம்ம 50 போகிறோம். 50 இதில் வந்துங்க ஒரு பிரேக்கு வந்து சென்சார் பிரேக்கு. இந்த வண்டியில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? பிரேக் வந்து சென்சார் பிரேக்கு. டச் பண்ணாவே வண்டி நின்று நிற்க வருது. டச் பண்ணாவே வண்டி உடனே நின்றுது. மற்ற பிரேக்கில் இழுத்துட்டு போகும்ல, ஆனால் இதில் அப்படி கிடையாது. இந்த பிரேக்கை நம்ம டச் பண்ணாவே வண்டி உடனே நின்றுது. இங்கே பாருங்க, அப்படி டச் பண்ணால் வண்டி நின்றுது. சூப்பராக இருக்குது. இந்த டெக்னாலஜி வந்து லேடிஸ்க்கெலாம் வந்து ஒரு நல்ல பெஸ்ட் ஆப்ஷன். நம்ம இப்போ திரும்பிக்குவோம். நேராக பண்ணி க்ரூஸ் கண்ட்ரோல். க்ரூஸ் கண்ட்ரோல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த 6 பட்டன் ஒரு 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இப்போ நம்ம அடுத்து க்ரூஸ் கண்ட்ரோல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை செக் பண்ண போகிறோம். அது 6 கிலோமீட்டர் இது இதா 6 இதா ரைட் இதா 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 ஓகே. ஆக்சிடென்ட் கொடுக்கலாம். இப்போ க்ரூஸ் கண்ட்ரோல் போயிட்டு இருக்கு. நான் வந்து ஆக்சிடென்ட் கொடுக்குறேன். ஆனால் இந்த வண்டியில் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. கண்ட்ரோல் ஆன் பண்ண உடனே அதுவே 44 போயிட்டு இருக்கு. நான் கையை எடுத்துட்டேன். இப்போ நான் வண்டியை கையை வைக்கல, ஆனால் க்ரூஸ் கண்ட்ரோல் சூப்பராக போயிட்டு இருக்கு. வந்து க்ரூஸ் கண்ட்ரோல்னா ஒரு பெஸ்ட் ஆப்ஷனு. நம்ம கையை வரைக்கும் ஆக்சிடென்ட் கொடுத்துட்டு கிடையாது. இதில் வந்துங்க ஹைப்பர்னு ஒரு மோடு இருக்கு. இந்த ஹைப்பர் மோடு என்ன ஆகுனாக்க, ஹைப்பர் மோடில் போட்டோம்னா வண்டி செம பிக்கப்பு. பாருங்க, நம்ம பிக்கப் போகிற பாருங்க, செம பிக்கப். ஹைப்பர் மோடில் என்ன மைலேஜ்? ஹைப்பர் மோடில் என்ன மைலேஜ்? வண்டி வந்து செம இல்லை கியா காரில் போகிற மாதிரியே இருக்கு வண்டி. சூப்பராக இருக்கு.
அலுப்பே தெரியாதுங்க. லாங்கெல்லாம் போனீங்கன்னா அலுப்பே தெரியாது அந்த வண்டி. அந்த அளவுக்கு இருக்கு. வைப்ரேஷன் வைப்ரேஷன் கிடையாது. குவாலிட்டியாக இருக்கு. நீங்கள் இப்போ தஞ்சாவூர் திருச்சி கோயம்புத்தூர் வரைக்கும் நீங்கள் போனீங்கனாலும் உங்களுக்கு அலுப்பே தெரியாது. இந்த பிரேக்கில் கையை வச்சா வந்து உட்காந்து நான் வந்து அடுத்த வண்டி இதுதான் எடுக்க போறேன். போட்டாருங்க. சார் வண்டி ஓட்டி பார்த்தீங்க எப்படி இருந்தது டிரைவிங்? வண்டி வந்து சூப்பரா இருக்குங்க. அதாவது நான் வந்து கியா சொனட் ஓட்டியிருக்கேன். ஓகே. இந்த கியா சொனட் ஓட்டுறவங்கள அந்த அளவுக்கு வண்டி வந்து குவாலிட்டியா இருக்கு. ப்ரீமியமாக இருக்குது ஓட்டுறப்போ. ப்ரீமியமா இருக்கு. ரெண்டாவது நீங்க வந்து இந்த ஹைப்பர் மோடு சொன்னீங்கல்ல, ஆமாம். அந்த ஹைப்பர் மோட்ல வந்து நம்ம போட்டுட்டு கையை வச்சுங்க அப்படியே வண்டி பறக்குது. அதுலதான் ஹை ஸ்பீடு 120 கிலோமீட்டர் ஸ்பீட் நீங்க சொல்லியிருக்கீங்க. இந்த வண்டியை ஒரு தடவை சார்ஜ் போட்டோம் அப்படின்னாக்க மொத்தம் 195 கிலோமீட்டர் கொடுக்குது. ஆனால் 40 நீங்கள் போகணும். அதே நீங்கள் 40லேருந்து 50 வரைக்கும் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 150 கிலோமீட்டர் கொடுக்கும். 40 போனீங்கன்னா 195 கொடுக்கும். அப்போ நம்ம 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனாலுமே உங்களுக்கு 150 மைலேஜ். 70 50 to 70 போனாலே உங்களுக்கு 150 கிலோமீட்டர் மைலேஜ் கொண்டு வந்துடலாம். ஆமாம் சார். என்ன காரணம்னா நம்மள்ட்ட ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் இருக்குது. ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங். ஆமாம். வண்டி ரன்னிங்கில் வந்து உங்களுக்கு நீங்கள் பிரேக் ஆப்போசிட்டில் பண்ணால் ஸ்லோவாக ஆகுது சொல்கிறீங்களா, அந்த டைமில் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் ஒர்க் ஆகும். அந்த டைம் பேட்டரிக்கு சார்ஜ் ஆகும். நம்ம ஒவ்வொரு தடவை இப்போ சார் என்ன சொல்கிறாருன்னா, ஒவ்வொரு தடவை நம்ம பிரேக் அடிக்கும் போதும் அது சார்ஜ் ஆகிக்கும் பேட்டரியில். அதுதான் ரீஜெனரேட்டிவ் பிரேக்குன்னு பேர் அதுக்கு. நம்ம ஒவ்வொரு தடவையும் வண்டி ரன்னிங்கில் போகும்போது நம்ம 2 சைடு பிரேக் போடுறோம்ல, பிரேக் போடும் ஆப்போசிட்டில் ஆக்சிலேட்டர் பண்ணால் ஸ்லோ டவுன் ஆகும். பிரேக் போடும் போதெல்லாம் உங்களுக்கு வந்து பேட்டரியில் வந்து சார்ஜ் ஆகுது. அப்புறம் இன்னொன்று, இந்த வண்டியில் ரிவர்ஸ் கியர் இருக்கு. ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான விஷயம் என்னன்னா, அந்த ரிவர்ஸ் கியர் போடுங்கண்ணே. இந்த பட்டன் தானே, இந்த பட்டன் தானே, ஆமாம், அவ்வளோதானே. ஆப்போசிட்டில் பண்ண இப்போங்க ரிவர்ஸ் கியர் இருக்குல்ல, அதை போட்டுட்டு இந்த ஆக்சிடென்ட் இப்படி கொடுக்கக்கூடாது. இந்த ஆக்சிடென்ட் முன்னாடி கொடுத்தோம்னா வண்டி பின்னாடி போங்க. பாருங்க, சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. இப்போ நான் பார்க்கிங் போட்டோம்னா இப்போ முன்னாடி வரணும்னா பிரேக் பிடிச்சி மறுபடியும் போகணும். இப்போ நான் ரிவர்ஸில் வந்தேன்ல, இப்போ வந்து பிரேக்கை பிடிச்சிட்டு இந்த பட்டனை அமைக்கிட்டோம்னாக்க மறுபடியும் முன்னாடி வண்டி போய் பாருங்க. ஏங்க அந்த வண்டியில் வந்து காரில் உள்ள அத்தனை ஃபீச்சர்ஸுமே கொடுத்துட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. பிரேக் அடித்தாக்க பேட்டரியில் சார்ஜ் ஆகுது. ஒரு 40 கிலோமீட்டருக்கு ஸ்பீடில் போனாக்கா அவர் 195 வரைக்கும் மைலேஜ் கொடுக்க சொல்கிறாரு. நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 50 60 போனால் 150 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குது. ரெண்டாவது, இந்த பிரேக்கு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. பிரேக்கு வந்துங்க நம்ம பிடிச்ச கஷ்டப்பட்டு அமுக்கிக்கிட்டு இந்த வண்டி இழுத்துட்டு போகிறது அதெல்லாம் கிடையாது. டச் பண்ணாவே வண்டி நின்றுது. அது எவ்வளோ ஸ்பீடில் போனால் சரி. இது வந்து அந்த சென்சார் பிரேக்கு, அதனால தான் அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி ரிவர்ஸில் போகிறது இதெல்லாம் வந்து ஒரு இறக்கமான, இப்போ நம்ம ஊட்டி கொடைக்கானல் போகிறோன்னு வச்சுங்களேன், அப்போ இறக்கமான இடத்துலையோ இல்லை மேலான இடத்துல இருக்கும்போது நம்ம வந்து ரிவர்ஸ் வர வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். அந்த நேரங்களில் இப்போ வந்து ஒரு இறக்கமான இடத்துல இருக்கும்போது ரிவர்ஸ் வரணும் அப்படின்னாக்க இறங்கி வண்டியை திருப்பிட்டு இருக்கணும். இது அப்படி கிடையாது. அந்த இந்த மோடை ரிவர்ஸ் மோடை போட்டு ஆக்சிடென்ட் இப்படி கொடுக்கறதுக்கு போகலாம், முன்னாடி கொடுத்தோம்னா வண்டி பின்னாடி போகுது. இது காரில் உள்ள ஒரு விஷயம், அதை ஸ்கூட்டர் கொண்டு வந்தாங்க. ஓகே, நம்ம போயிட்டு உள்ளே போயிட்டு இந்த வண்டியை பற்றி ஷோரூமில் ஃபீட்பேக் எல்லாத்தையும் நம்ம ஷோரூமோட சர்வீஸ் மேனேஜர் இருக்கார், அவர்கிட்ட கேட்போம். இப்போ டெஸ்ட்டை வந்து ஓகே, பெஸ்ட்டு கம்பெனி, அதாவது இன்றைக்கி உள்ள இந்தியன் மார்க்கெட்டில் உள்ள எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர்லேயே என்னை பொறுத்த வரைக்கும் 2 வண்டி பெஸ்ட்டு வண்டி. ஒன்று ஏத்தர், இன்னொன்று ஓலா. அதில் எனக்கு வந்து நம்பர் 1 நான் வந்து எது பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன்னா ஓலா, ரெண்டாவது ஏத்தர். ஓலா வந்து பெஸ்ட்டு, அருமையாக இருக்குது எனக்கு. இந்த 2 வண்டியில் எது வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் ஏத்தரோட இதில் வந்து மைலேஜ் அதிகமாக இருக்குது, ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் இருக்குது, ரிவர்ஸ் கியர் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து எனக்கு பெட்டராக பிடிச்சதுனால என்னோட சாய்ஸ் வந்து
நான் வந்து ஓலா தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கலாம். ஆனால் எல்லாருமே ஓலா எடுத்தால் பெட்டர்னு நான் சொல்லுவேன். ஓகே, நம்ம உள்ளே போயிட்டு மற்ற விஷயத்தை பேசிக்கலாம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ வந்து தஞ்சாவூர் ஓலா ஷோரூமில் இருக்கோம். வண்டியெல்லாம் ஓட்டி பார்த்தோம். தஞ்சாவூர்ல வந்து ஒரு ஓலா ஷோரூம் இருக்கிறதே ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். நம்ம இது வரைக்கும் நம்ம வந்து ஓலா பைக் வேணும் அப்படின்னா ஆன்லைன்ல தான் வாங்கிட்டு இருந்தோம். ஆனா இப்போ ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஷோரூமே வந்து அதாவது இங்க இருக்கிற இப்ப தமிழ்நாட்டிலையும் சரி எல்லா ஸ்டேட்லயும் இருக்கிற ஷோரூம் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து யாரும் ஷோரூம் வந்து ஓலா கொடுக்கல, ஓலாவே ஷோரூம் சொந்தமா வச்சுட்டாங்க. அதே மாதிரி தஞ்சாவூர்ல வந்து ஓலா பிராண்டோட ஓன் ஷோரூம் இது. பிரான்ச் சாம்பியன் ராம்குமார்ட்ட வந்து இப்போ வந்து ஒரு சின்ன பேட்டி எடுத்துருவோம். வண்டியை பத்தி நிறைய அவர் சொல்ல போறாரு. நம்ம ஓட்டி பார்க்கும்போது சாலை கூட டிராவல் பண்ணாரு. இப்ப வண்டியோட ஃபீட்பேக்ல அவர் சொல்ல போறாரு. இந்த வண்டியில ஓலா வண்டியில என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு நான் வண்டி ஓட்டும் போது கூட சொல்லியிருப்பேன். இருந்தாலும் அவர் இப்போ வந்து இன்னும் டீட்டெயில்ஸா எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. நம்ம இதை பார்ப்போம், பார்த்துட்டு இந்த வண்டியை வாங்குவோம். ஓகே, நம்ம பேட்டிக்கு போயிடலாம். சார், உங்களை வந்து அறிமுகப்படுத்திங்க சார். என் பேர் சவுண்டா பேச நல்லா இருப்பேன். என் பேர் ராம்குமார். ராம்குமார். பிரான்ச் சாம்பியன் ஓலா ஷோரூம். ஓலா சாம்பியன் கஸ்டமர் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு டெஸ்ட் ட்ரைவ் கொடுத்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வச்சு அவங்கள வந்து நம்ம ஓலா கம்யூனிட்டியில் கொண்டு வருவோம். தஞ்சாவூர் பிரான்ச்ல இருக்கீங்க. தஞ்சாவூர் இப்போ வந்து ஓலா வந்து சொந்தமாவே வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்து இப்போ பிராண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க, ஷோரூம் ஆரம்பிச்சிட்டாங்க. யாரும் கொடுக்கல. ஏன்னா நம்ம கஸ்டமருக்கு வந்து டைரக்டா நம்ம இது பிரைஸ்லேயே கொடுத்துருவோம். டீலர்ஷிப் பிரைஸ்லேயே கஸ்டமர் கொடுத்துருவோம். இப்போ டீலர்ஷிப் ஓலா தஞ்சாவூர் கொடுத்துருக்காங்க. அப்போ சார் இப்போ இடையில பேச தவறா இருக்கா? ஓகே. இப்போ இந்த வண்டியோட காஸ்ட் எவ்வளவு சார் சொன்னீங்க? 1,63,000. 1,63,000 வந்து டீலர் பிரைஸ் தான். ஆமா. இதே வந்து நீங்களே தஞ்சாவூர்ல டீலர்ஷிப் போல எடுக்கிறீங்கன்னா இந்த பிரைஸ் நீங்க வாங்கி கஸ்டமர் இருக்கிறப்ப மார்ஜின் வச்சு தான் வைப்பீங்க. ஆமா, மார்ஜின் அப்போ வந்து இன்னும் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஆமா. ஆப்போசிட் நம்ம காம்படிட்டர் கம்பெனியா அவங்க அதிக பிரைஸ் வச்சு லோ மைலேஜ் எடுத்துருக்காங்க. அவங்க கம்பெனில வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி மறுபடியும் கஸ்டமருக்கு சேல் பண்றாங்க. அப்போ வந்து ஓலா ஷோரூம் வந்து டைரக்டா விற்கிறனால தான் 1,63,000. இதே வந்து இப்போ எல்லா பிராண்ட் மாதிரி ஒரு பிரான்சைஸ் கொடுத்து அதுல இருந்து வித்தாங்க இன்னும் ஒரு 20,000 கூட தான் வரும். ஆனா அவங்க அந்த மாதிரி பண்ணாம ஓனா வந்து அவங்க வந்து ஷோரூம் வச்சிருக்கனால ப்ரொடக்ஷன் காஸ்ட்டுக்கே மார்ஜின்லேயே அவங்க விற்கிறனால இந்த ரேட்டு கொடுக்க முடியாது. இப்போ இதுல கவர்மெண்ட் மானியம் கொடுக்குறாங்க, சப்சிடி மானியம் சொல்றாங்க சார். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். மானியம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மானியம் கொடுத்துருக்காங்க. ஒரு மானியம் போக இந்த பிரைஸ் வரும். ஆக்சுவலா ஒரு பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1,80,000 சம்திங் இருக்கும். 1,80,000 வரும். ஆமா, உங்களுக்கு 24,000 அது ரெடியூஸ் ஆயிட்டா 1,60,000. மானியம் வந்து 24,000 குறைஞ்சுதான் 1,63,000. 1,00,000 அதான் மானியம் 24,000 போக 1,63,000 வண்டி இப்போ வந்து ஆன் ரோடு கொடுக்குறீங்க. ஆமா. ஓகே சார். சார், இப்போ இந்த வண்டியை நான் ஓட்டி பார்த்தேன். ஓட்டி பார்க்கும்போது வண்டி வந்து நம்ம ஒரு காஸ்ட்லி கார், நம்ம மெர்சிடிஸ் பென்ஸ் மாதிரி ஒரு BMW மாதிரி ஆடி கார் தான் இருக்குது. அந்த மாதிரி போடுற ஒரு குவாலிட்டி, ஒரு ரைடிங் குவாலிட்டியா இருக்கட்டும், இந்த ரைடிங் கெப்பாசிட்டியா இருக்கட்டும் நல்லா இருந்துச்சு. நீங்கள் நானும் தான் ட்ரைவ் பண்ணோம். இதுல வந்து சார் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த பிரேக்கிங். இந்த மத்த பைக்ல வந்து பிரேக்கிங் எப்படி இருக்குனாக்க நம்ம பிடிச்சோன்னா கொஞ்சம் இழுத்துட்டு போய் தான் நிற்கும். ஆனா இந்த வண்டியில வந்து டச் பண்ணாவே வண்டி நின்றுது. அதுக்கு வந்து இந்த பிரேக்கோட மெத்தட் என்ன சொன்னீங்க? ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங். ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங். அதாவது நீங்க பிரேக் அப்ளை கூட பண்ணாதான் ஜஸ்ட் ஆக்சிலரேட்டர்ல இருந்து நீங்க கை எடுத்தாலே வண்டி ஸ்லோ டவுன் ஆகும். வண்டி வந்து ஸ்பீட் அரெஸ்ட் ஆகும். அந்த டைம்ல வந்து ரீசார்ஜ் ஆகும் பேட்டரி. அதனால நீங்க அதோட நீங்க பிரேக் அப்ளை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பவரா இருக்கு. உங்களுக்கு ஒரு 120ல போய் நீங்க பிரேக் அப்ளை பண்ணாலும் ஒரு ஸ்பீட் ஆகுது, ஒரு ஸ்டெடியா இருக்கும். நண்பர்களே, நல்லா பாத்தீங்க. ஒவ்வொரு தடவை பிரேக் அடிக்கும் போது இந்த வண்டியில உள்ள பிரேக் இது பேட்டரிக்கு வந்து சார்ஜ் ஏறுது. நம்ம வந்து வண்டியை ரன்னிங்ல போயிட்டு இருக்கும்போது எந்தெந்த இடத்துல பிரேக் அடிக்கிறோமோ அந்தந்த இடத்துல வண்டி பிரேக் பேட்டரியில சார்ஜ் ஆகிடுது. அது ஒரு நல்ல விஷயம். அப்புறம் இந்த வண்டியில ரிவர்ஸ் கியர் இருக்கு சொல்லியிருக்காங்க. அந்த ரிவர்ஸ் கியர் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ரிவர்ஸ் மோட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு உமன்லாம் இருக்காங்க, ஒரு 20-22 பிளஸ் சீனியர் சிட்டிசன் இருக்காங்க. அவங்க வந்து நம்ம நார்மல் பெட்ரோல் முன்னாடி இருக்கிறதுக்கு மேட்ல தரதுக்கு ரொம்ப இதுல வந்து நம்ம வண்டி வந்து நம்ம உட்காந்துட்டு ஜஸ்ட் ரிவர்ஸ் மூவ் போட்டு ரிவர்ஸ் எடுத்தாலே நல்லா சூப்பரா இருக்கும். ஃப்ரண்ட்லனா ஃப்ரண்ட்ல போய்க்கலாம். வண்டியோட லோட் கெபாசிட்டி நீங்க கேர் பண்ணிக்கலாம். இப்போ இது லேடிஸ் ரைட் பண்ணுறது, இப்போ ஜென்ஸ் ரைட் பண்ணும்போது நான் ஓட்டி பார்த்தா நல்லா இருக்கா?
இப்போ லேடிஸ் வந்து ரைட் பண்ணுறதுக்கு எப்படி சார்? லேடிஸ்க்கு ரொம்ப சேஃப்டியாக சேஃப்டியா? வந்து லேடிஸ் கஸ்டமர் அதிகமாக வாங்குறாங்க. எதுக்காக வாங்குறாங்க அப்படின்னா நம்ம S1 ஏர்னு ஒரு மாடல் இருக்கு. அது வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கிற மாதிரி 1,30,000 அந்த ரேஞ்சில் வருது. நான் வந்து என் பிள்ளைய ஸ்கூல் கூப்பிட்டு நான் ட்ராப் பண்ணி ஈவினிங் வந்துடுவேன். ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுவேன். எனக்கு யூசேஜ் இல்லை. எனக்கு ஒரு 40 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் யூசேஜ் வருது. நான் ஒரு பெட்ரோல் வண்டி வச்சிருந்தேன்னா எனக்கு வந்து ஒரு பெட்ரோல் வண்டி ஒரு 1 லிட்டர் போட்டால் எனக்கு 30 கிலோமீட்டர் மைலேஜே வருது. மந்த்லி அதுக்கே 3,000 4,000 செலவாகுது அப்படின்னு நம்ம கேள்வி வருவாங்க. நம்ம வந்து அந்த கஸ்டமர் யூசேஜ் சொல்கிற மாதிரி வெஹிக்கிள் சஜஸ்ட் பண்ணுவோம். இந்த வண்டி எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒன் இயர் ஓட்டிட்டு வந்து கண்கூட சொல்கிறாங்க. மந்த்லி 3000 சேவ் பண்ணுறதா இந்த வருஷத்துக்கு 40,000 மேலே சேவ் ஆகுது. ஜஸ்ட் நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வர யூசேஜுக்கு இந்த வண்டி வாங்கினேன். இன்னும் எங்கள் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போகிறதுலாம் ரொம்ப தூரமாக போயிட்டு வராங்க. அதுக்கும் நாங்கள் எலக்ட்ரிக் யூஸ் பண்ணால் இன்னும் எவ்வளோ நல்லா சேவ் பண்ண முடியும் அப்படின்னு கஸ்டமர் ஓப்பனாக சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ரெக்கமெண்ட் பண்ணி மறுபடியும் எடுக்கிறாங்க. ஏன்னா ஓலா வந்து ட்ரெடிஷனல் வரப்போம் அப்படின்னு கிடையாது. நீங்கள் வெளில போய் பார்த்தீங்கன்னா போஸ்டர் இருக்காது, பேனர் இருக்காது, போர்டிங்ஸ் இருக்காது. ஆமா சார். இப்ப சார் சொல்ற மாதிரி ஓலாவுக்கு வந்து ஒரு போஸ்டர் ஓட்டுறதோ ஒரு பெரிய லெவலில் ஒரு விளம்பரம் அப்படிலாம் கிடையாது. அந்த விளம்பரம் பண்ற காசு எல்லாத்தையும் மக்களுக்கே கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த காஸ்ட் வைஸ் வந்து அவங்க கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. இந்த வண்டியோட குவாலிட்டிக்கு வந்து 2 லட்சத்தை தாண்டி போயிடும். ஆனா இவங்க 1,65,000 1,63,000 கொடுக்கறதுக்கான காரணம் இந்த விளம்பர காஸ்ட் தேவையில்லாத செலவுகள்லாம் குறைச்சிட்டு அந்த கஸ்டமருக்கு வந்து ஒரு நல்ல வண்டியை வந்து கொடுப்போம் அப்படின்னு அவங்க வந்து 1,63,000 கொடுக்குறாங்க. 1,63,000 கொடுக்குறாங்க. 1,63,000 இந்த வண்டி நல்லா ஒர்த்து. நம்ம தொடர்ந்து பேசுவோம். இந்த வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வந்து இப்போ இது வண்டியை வந்து நாங்கள் நிப்பாட்ட உடனே சைடு ஸ்டாண்ட் போட்டாவே ஆட்டோமேட்டிக்கா வந்து அது நம்ம மொபைல் வந்து மொபைல் வாட்ஸ்அப் பண்ணலாம். ஜஸ்ட் நம்ம மொபைலை யூஸ் பண்ணிட்டு விட்டோம்னா ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட் மறுபடியும் ஸ்க்ரீன் லாக் ஆகிடுமா. அதே மாதிரி தான் ஜஸ்ட் வண்டியும் லாக் ஆகிடும். மறுபடியும் வேணும்னா நீங்கள் மொபைல் மூலயமா ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் வண்டியை. இல்லைன்னா இது வந்து டிஜிட்டல் கீ பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு போடுற மெத்தட் இருக்கு. அதுவும் இந்த வண்டியை வந்து நம்ம மொபைல் மூலமாவும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ஆப் இருக்கு. ஓலாவிலிருந்து ஒரு யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த ஆப் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ற எல்லாருக்குமே ஒரு ஆப் கொடுக்குறாங்க. அதை வச்சு நம்ம போன்லயே வண்டியை ஆஃப் பண்ணிக்கலாம். போன்லயே ஆஃப் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த டிஸ்பிளே இருக்குது. இந்த டிஸ்பிளே வந்து நல்ல பெரிய டிஸ்பிளேங்க. டேப் மாதிரி நம்ம டேப்லெட் வச்சு போந்திருக்கோம். அது மாதிரி நல்ல பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. செமையா இருக்கு. டிஸ்பிளே வந்து ஏதோ பேருக்கு அப்படின்ட்டு ஒரு மண்ணு மாதிரி இல்லாம பயங்கர குவாலிட்டியா கொடுத்துருக்காங்க. ஆப்பிள் போன் இருக்குல்ல, ஆப்பிள் டிஸ்பிளே, ஆப்பிள் ஐபேட் நீங்க பார்த்துப்பீங்களா, அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கு. நீங்க ஷோரூமுக்கு வந்து நேரடியா ஓட்டி பார்த்தா மட்டும்தான் உங்களால அந்த ஃபீலை வந்து அனுபவிக்க முடியும். ஸோ யாராவது எலக்ட்ரிக்கல் பைக் வாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே உங்களுக்கு நீங்க எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் சரி, எந்த கண்ட்ரில இருந்தாலும் சரி, உங்களுக்கு பக்கத்துல எங்க ஓலா ஷோரூம் இருக்கோ அங்க போயிட்டு வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்க. டெஸ்ட் ட்ரைவ் பண்ணா மட்டும்தான் இந்த வண்டியோட குவாலிட்டியை நீங்க ஃபீல் பண்ண முடியும். இதுல வந்து சார் இதுல வந்து இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் பத்தி நான் சொல்றேன். நான் ஓட்டும் போது சார் சொன்னாரு இதுல க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குன்னு. இதை வந்து நான் கார்ல ஓட்டிருக்கேன் சார். நான் வந்து கியா கார் ஓட்டும் போது க்ரூஸ் கண்ட்ரோல் அது இருக்கு. நான் க்ரூஸ் கண்ட்ரோல் என்னன்னா ஒரு 80ல ஒரு ஆக்சிடென்ட் கொடுக்குறோம். 80லயே வண்டி போகணும் அப்படின்னாக்க 80 ஆக்சிடென்ட் கொடுத்து அந்த க்ரூஸ் கண்ட்ரோல் பட்டனை அமுக்கிட்டோம்னா ஆக்சிடென்ட் கார் எடுத்துட்டு நம்ம ஸ்டேரிங் மட்டும் குடிச்சிட்டா போறோம். வண்டி 80 போயிட்டு இருக்கலாம். அதை நான் கார்ல தான் பார்த்திருக்கேன். ஆனா இந்த வண்டியில அந்த க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது. டூ வீலர்லேயே இதுதான் ஃபர்ஸ்ட். ஓ எலக்ட்ரிக்கல் டூ வீலர்லயே க்ரூஸ் ஆல் ஓவர் டூ வீலர்லேயே க்ரூஸ் கண்ட்ரோல் ஓலா மட்டும் தான். ஓ பெட்ரோல் வண்டியா இருந்தாலும் சரி, எலக்ட்ரிக்கல் வண்டியா இருந்தாலும் சரி, க்ரூஸ் கண்ட்ரோல் டூ வீலர்ல வந்து ஓலா மட்டும் தான் முதல்ல அவங்க தான் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த க்ரூஸ் கண்ட்ரோல்ல என்ன பெனிஃபிட்னா சார், இப்போ இந்த வண்டி எடுத்துக்கிட்டு நான் ஒரு 200 கிலோமீட்டர் டிராவல் பண்ண போறேன், இல்ல இந்த வண்டி அங்கங்க சார்ஜ் பண்ணிட்டு நான் ஒரு லாங் டிரைவ் பண்ண போறேன் அப்படின்னு ஒரு இப்போ இங்க தஞ்சாவூர்ல சென்னைக்கு வந்து ஒரு 350 கிலோமீட்டர் இடையில வந்து நிறைய இடத்துல வந்து விழுப்புரம் பக்கத்துல நிறைய இடங்கள்ல வந்து சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்கு. இப்போ இந்த வண்டியில வந்து நான் சென்னை போகணும் பிளான் பண்ணேன்னு வச்சுங்களேன். இந்த வண்டி எடுத்துட்டு போகும்போது சார்ஜிங் பிரச்சனை இல்லை. இந்த வண்டி ஒரு தூரம் சார்ஜ் பண்ணா கிட்டத்தட்ட ஒரு 190 சொல்றாங்க கம்பெனில. நம்ம ஒரு 170 வரைக்கும் வச்சுக்கலாமே. அப்போ பாதி தூரம் போயிடும். அங்க ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்கு, நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ சார்ஜிங் ப்ராப்ளமே கிடையாது. மெயின் என்னன்னா நம்ம ஆக்சிடென்ட்டை கொடுத்து அப்படியே கையை வலிக்கும். ஆக்சிடென்ட் கொடுத்துக்கிட்டே இருப்போம், கையை சோர்ந்து போயிடும். என்னதான் இந்த வண்டி வந்து சொகுசான வண்டியா இருந்தாலும் கையை வலிக்கும் ஆக்சிடென்ட் கொடுக்க. அப்ப அதுலதான் இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் வேலை செய்யுது. எப்படின்னா இப்ப இந்த வண்டியை வந்து நம்ம சென்னையில போகும்போது ஒரு 70 கிலோமீட்டர் ஸ்பீட்ல, ஏன்னா 70 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனாதான்
150 டு 160 சொல்லியிருக்காரு. ஸோ 70 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு அந்த குரூஸ் கண்ட்ரோல் பட்டம் அமைக்கிட்டு அதுக்கப்புறம் சும்மா இங்க கையை வச்சுட்டா போறோம். இந்த கை ஃப்ரீ தான், வண்டி 70 போகும். குறுக்க யார் வந்தாலும் சரி, நாய் வந்தாலும் சரி, இல்ல வேற எந்த இது வந்தாலும் லைட்டா பிரேக்ல கை வச்சா போறோம். அந்த குரூஸ் கண்ட்ரோல் கட் ஆயிடும், வண்டியை நின்றும், மறுபடியும் நம்ம எப்போதும் போல ஆக்சிடென்ட் கொடுத்து வண்டியை ஓட்டிக்கலாம். அப்படிதான் அதுதான் குரூஸ் கண்ட்ரோல். நிறைய பேர் குரூஸ் கண்ட்ரோல் கூட தெரியும், தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். அவர் குரூஸ் கண்ட்ரோல் என்னன்னு தெரியப்படுத்துன்னு ஆசைப்பட்டு அதுக்காக சொன்னேன். மற்றபடி ஓலா பத்தி வேற என்ன சொல்ல வேண்டியது. ஒரு எலக்ட்ரிக்கல் வண்டி எடுக்கிறது நானும் பிளான்ல தான் இருக்கேன். அப்படி நான் எலக்ட்ரிக்கல் வண்டி இவ்வளவு நாளா எடுக்காம இருந்ததுக்கான காரணம் என்னன்னாக்கா, ஓலா ஆன்லைன்ல தான் புக் பண்ணோம். ரெண்டாவது ஆன்லைன்ல புக் பண்ணி வண்டியை எடுத்துட்டா கூட நம்ம மறுபடியும் எப்படி நம்ம பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஸ் இருந்ததுனாலதான் நான் வண்டி புக் பண்ணாம இருந்தேன். இப்போ ஓலாவே எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் ஷோரூம் ஆரம்பிச்சதுனால கண்டிப்பா ஓலா வண்டி நான் இந்த ஒரு 3 மாசத்துல ஓலா வண்டியை புக் பண்ணி எடுத்துருவேன். நம்ம தஞ்சாவூர்லயே இதுக்கான ஷோரூமும் சர்வீஸ் சென்டர் இருக்கனால எனக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். ஸோ நான் அடுத்து எலக்ட்ரிக்கல் வண்டியில மாறினேனாக்க கண்டிப்பா ஓலா தான் நான் வாங்க போறேன். நீங்க எப்ப வாங்க போறீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. அன்புடன் தஞ்சை முரளி. சேனலை பார்க்குற எல்லாருமே, தஞ்சை முரளியோட யூடியூப் சேனலை பார்க்குற அத்தனை பேருமே கீழே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் கொடுங்க. நான் போடுற எல்லா கண்டென்ட்டையும் அப்பதான் நீங்க தொடர்ந்து பார்க்க முடியும். இது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை நம்ம தொடர்ந்து கொடுக்க போறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தஞ்சை முரளி. சார் உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வார். அங்க ஷோரூம் வாங்க, டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிக்குவாங்க. ஓலால பாத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்